கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கினை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு முதல் கட்டமாக கரூரில் இருந்து விசாரணையை தொடங்கினர். 2ஆம் கட்ட விசாரணையானது நேற்று தொடங்கியது. நேற்று தொடங்கிய அந்த விசாரணையின் அடிப்படையில் சாட்சியங்களை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை நேரில் அழைத்து வந்து கரூர் வேலுசாமிபுரம் பகுதியான சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கினர். நேற்று முதன்முறையாக நடைபெற்ற விசாரணையில் அப்பகுதியில் 3D ஸ்கேனர் அளவீடு கருவி, அதாவது அந்த அதிநவீன கருவியை கொண்டு அளவீடு பணிகளானது நடைபெற்றது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், வணிக நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பணிகளையும் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டனர். குறிப்பாக சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவானது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று 2வது நாளாக காலை 7 மணிக்கே இந்த கரூர் வேலுசாமிபுரம் பகுதியான சம்பவ இடத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். நேற்று இந்த வேலுசாமிபுரம் பகுதியில் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு அந்த 3D ஸ்கேனர், டிஜிட்டல் ஸ்கேனர் அளவீட்டு கருவியை கொண்டு அளவீடு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் மீண்டும் தற்போது இந்த அளவீடு பணியானது இன்று காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வேலுசாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட சம்பவ இடத்தில் அளவீடு பணி இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்தில் அளவீடு பணி மிக துல்லியமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த அதிநவீன கருவியை கொண்டு அளவீடு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.